ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை மூலியமா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போகுது? அடடடடா, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இந்த மைனர் விஷயம், அந்த நீங்கள் அந்த மைனராக மாற போகிறீங்க. காரணம் என்னென்னா, அப்பாடா வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாயா அப்படிங்கிற மாதிரி. நான் என்றைக்குமே நல்லதான் சொல்லுவேன். ஐம் நாட் லைக் எனி சுனாமி பாய்ஸ். நல்லா புரிஞ்சு, நான் உலகாளியெல்லாம் வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்கல. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, சந்தோஷமாக. அது உங்களுக்கு பொருந்தே, என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்கயா. ஒருத்தனை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இவனுங்க பேச்செல்லாம் காதில் கூட வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர்கிட்ட பேசுங்க, ஜாலியாக இருங்க, முடிச்சுட்டு தூங்கிடுங்க. எவன் கூட பேசாதீங்க. முதல்ல இப்போ 7ஆம் இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கிரகம், எத்தனை கிரகம் 7ல் இருந்தால் என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. நான் ஏற்கனவே 7ல் ராகு, நான் உங்களை காஷன் போட்டு பிவேராருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த ராகு கூட துணைக்கு சுக்கிரனை கூட்டு வரார், செவ்வாயை கூட்டு வரார், சூரியனை கூட்டு வரார், புதனை கூட்டு வரார். ஒரு ஊரே 7ஆம் இடத்துக்கு வருது. ஒரே நேரத்தில் நான் எத்தனை தயா பண்ணுவேன். இந்த பக்கம் ஒரு ஐ லவ் யூ, அந்த பக்கம் ஒரு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ. என்ன வேலை பார்க்க சொன்னால் நம்ம வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது, காதல், ஒரு காதல் வந்துச்சோ, அடாடாடாடா, காதல் கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கும் மாமலையும் ஊர்கெடுகாம். சொன்னவன் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ஆள். யோசிச்சு சொல்லியிருக்கேன் சார். நல்லா சிந்து மேலே வச்சிருந்த லவ்னால தான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். நன்றாக பயங்கரமாக குடிக்கிறான், பயங்கரமாக தம் அடிக்கிறான். என்ன பண்ணலாம்? அவனுடைய பிரியமான காதலி ஒன்று சொல்லிட்டேன், வேண்டாம் விட்டுரு அப்படின்னா விட்டுறான். சிந்தனா நடக்குதுங்க, விட்டுறான் சார். எல்லாருக்கும் ஒரு பிடி நல்ல காதல் வாழ வைக்கும். நண்பர்களே, மனசில் எழுதிக்கோங்க. நல்ல அன்பு வாழ வைக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, அதுதான் உண்மையான அன்பு. 7ஆம் இடத்துல உங்களுக்கான உண்மையான அன்பை சந்திக்க போகிறீர்கள். அப்போ காதல் ஆசை யாரை விட்டதோ, அதெல்லாம் அதெல்லா காதலை பற்றி சொல்லுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டே இருப்பேன் நான். ஸோ ஐ எம் வெரி ஸ்பெஷலிஸ்ட் இன் லவ். ஸோ இப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது, நான் ஃபாரின் போகிறீங்க, கனடா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க. ஆக்சுவலி 13 and 14 நான் துபாய் போகிறேன். அதுக்கப்புறம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் 17 and 18 நான் மலேசியா போகிறேன். போதும். இந்த உலகம் ஏற்கனவே உங்களை பார்த்து பயந்து போய் கிடக்கு. அங்கே பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு தடவை செக்இன் செக் அவுட்டுன்னு போடும் போதெல்லாம் இவனுக்கு மட்டும் எப்படியா இதெல்லாம் நடக்குது. வயிறு எரிஞ்சு சாப்பிட்டோம் சார். நான் சொல்லுறது அப்படியே கேளுங்க, மற்ற எந்த ஜோசியரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா வயிறு எரிஞ்சு சாப்பிட்டோம். நீங்கள் செக்இன் செக் அவுட் போடுங்க. அங்கே போய் இறங்கி உங்கள் டீம் லீடருக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்க. ஹே டியூட் பார் மேன், இதான் ஆஸ்திரேலியா. சுந்தரமூர்த்தி, நீ ஒன்று அதே ஊரில் தான் இருக்கியா? நீ வெறுப்பேற்றுங்க, நம்மளை எவ்வளோ டென்ஷன் பண்ணியிருப்பான். இப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுடைய ரிவெஞ்ச் எல்லாம், உனக்கெல்லாம் நீலாம் சீனியர் இன்ஜினியர் என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்டான் பாருங்க. அவனுக்கு சரியான பதில் என்ன? ஆஸ்திரேலியா போய் ஃபோன் பண்ணுறது, வயிறு எரிஞ்சு சாவது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நம்ம 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு சார், டைவர்ஸு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த கதை. பாரு, உலகத்தில் காதலுக்கு முடிவுன்னே ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணும்போது ஆசை ஆத்தி ஒன்று காணாத நெஞ்சு, எங்கேயாவது ஒரு பாட்டு ஓடும். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. என்ன படம் சொல்லுங்கள்? நம்ம வாகை சூடவா, அதில் கடைசியாக ஒரு சாங் வரும். அந்த சாங்கை ப்ளே ஆன உடனே அவங்க 2 பேருக்கு லவ் வரும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா?
இதுதான் இயற்கை. இயற்கை உங்களை முடிவு பண்ணிருச்சுன்னா உங்கள் மனசுக்குள்ள சேமித்து வச்சிருக்கிற அந்த நினைவுகளை வெளியே எடுத்து விட்டா போதும். இந்த சண்டை எல்லாம் மறந்துடும். அடிதடி வெட்டு குத்து பண்ணவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ண 2 சாங்கை போட்டு விட்டு 2 பழைய சம்பவம். ஒரு காலத்தில் நானும் அவளும் அந்த பீச்சுக்கு, நானும் அவளும், அடடா அண்ணன் லவ் முடிக்க போயிட்டாரு, அவ்வளோதான், இந்த டைவர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுறா, வேணாண்டா, போனா போறாடா, அவ்வளோதான். இதுதான் மனிதத்தன்மை. இப்படி வாழுங்க. பொழுதும் சொல்லுகிறேன், இயல்பாக இருங்கள். சபர் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தெரியாமல் டைவர்ஸ் பண்ணிட்டேன், சாரி ஐ மிஸ் யூ டார்லிங்னு போயிட்டு நேராக காலில் விழுந்துருங்க சார், கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணுங்க. அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்றேன். இந்த பாஸ் வீணாக போனவன், அவனுக்கு 7 குட் மார்னிங் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு குட் மார்னிங் இந்த பக்கம் மேடத்துக்கு வச்சிங்கன்னா சரியா இருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஃபாரின் போறீங்க, புதிய பார்ட்னரை சந்திப்பீங்க. வாழ்க்கையில் சில பேரை நம்ம பார்க்குறோம், அவங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் ஆகி போகிறோம். அந்த நம்ம பிஸ்னஸ் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் நமக்கான முகவரிங்கிறது நம்ம கிடைச்சிடும். நம்ம தனியாக ஒரு கடையை போட்டு பழச்சிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். அந்த நபர், நமக்கு உதவி செய்யும் நபர், நம்ம பார்க்க நமக்கு கிடைப்பாரா? அதுதான் தெய்வ அனுகிரகம். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே பெரும்பாலான பேர் தான் வளரும் போது மற்றவர்கள் வளர நினைப்பதில்லை. காரணம் அதுதான். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நல்ல பார்ட்னரை சம்பாதிக்க போறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. இந்த மாதம் முழுவதும் ரொமான்ஸ் மாதம். என்ன வேணும் எனக்கு? எனக்கு நிறைய வேணும். நான் என்ன சொல்றது, அதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஸோ இப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். கூடவே ஒரு ஆபத்தும் வரும். 1000 தான் இதெல்லாம் இருந்தாலும் ராகு பகவான் கூடவே இருக்காரு. மனைவியை மட்டும் நேசியுங்கள். காதலிக்கும் பெண்ணுக்கு உண்மையாக இருங்கள். இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் என்னது, குட் சிபில் ஸ்கோரு, குட் ப்ரொஃபைல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா ராகு பகவான் அங்கே வெயிட்டிங்லேயே இருக்காரு. கமான் ராஜா கமான், உனக்கு வலை விரிச்சதே உனக்கு அதுக்கு தான். விழுந்துட்டியா? இங்கே பார்த்தீங்களா மேடம், அந்த விமலாக்கு என்ன அனுப்பிச்சிருக்கான் பாருங்க, ஐ லவ் யூ உம்மான்னு அனுப்பியிருக்கான். அப்படின்னு கொண்டு போய் மாட்டி விட்டுருவான். 20 வருஷம் வாழ்ந்த பழக்கம் ஒரே ஒரு ஐ லவ் யூவில் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ட்ரஸ்ட்டு போச்சு. சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்க, அதெல்லாம் சும்மா போய். நீங்கள் பண்ண தப்பு இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசின வார்த்தை இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் நாமெல்லாம் சும்மா இந்த மன்னிப்பு அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க, அதெல்லாம் நடக்காது. ஸோ அப்போது நம்பிக்கை உடஞ்சது தான். 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யுது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இப்போ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அப்போது இந்த ஒரு மாதம் பிப்ரவரி 20 மார்ச் 20 வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக ஃபேமிலிக்கு பயன்படுத்திக்கிட்டவங்க புத்திசாலி. மைனராக மாறுவேன் என்பவர்களுக்கு ராகு காத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு மேலும் அதிர்ஷ்டங்களை கூட்டி கொடுத்து எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம்? இவர்கள் தெய்வ வழிபாட்டை பாசிட்டிவாக எதுவும் பண்ண வேண்டாம். பாசிட்டிவாக எல்லாரும் 7ல் இருக்காங்க, நெகட்டிவாக பண்ணணும். எப்படி 7ஆம் இடத்துல இருக்க ராகு காலில் விழுந்துடணும், அப்பா என் புத்தியை கெடுத்துறாத. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சில விஷயம் செட் ஆகலைன்னா அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னார்கிட்ட பேசினா நம்ம குடும்பத்தில் சண்டை வரும், இனி என் வாழ்க்கையில் பிரியா கூட பேச மாட்டேன், பிரியா கூட பேசாதீங்க, பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் பொண்டாட்டிக்கு பிடிக்காத எதையும் செய்யாதீங்க. அதே போதும் வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது திருநாகேஸ்வரம் செல்லுங்கள். திருநாகேஸ்வரத்தை பாருங்கள், ராகு பகவானை பாருங்கள். திருப்பாம்பபுரம் செல்லுங்கள். முக்கியமாக உங்கள் மனைவிக்கு பிடிக்காத யாரிடமும் பேசாதீர்கள். இந்த நெஞ்சில் அடிக்க அவளுக்கு தெரியாமல் அந்த பக்கம் போய் ஃபோன் பேசலாம், பின்னாடியே மாட்டி விட்டுருவாங்க, மாட்டிக்குவீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி, 1 அல்ல 2 அல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், 1 அல்ல 2 அல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் எ நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை, பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும், அதே மாதிரி
வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு, நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது. அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்சர் ஆகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.